தேமுதிக தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணியை தான் விரும்பினாங்களா? ஏங்க முந்தா நாள் ஈஷா மையத்தில் வேலுமணி அவங்களும் நிற்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதிமுக அன்னைக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ தினகரனை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிமுகவை மீட்பதற்கு தான் அமமுகன்னு சொன்னவர் இன்னைக்கு அதுக்கான அவசியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துறாருன்னா அதுவும் காலம்தான் அவங்களை கொண்டாந்து தள்ளுது. அப்படி கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதத்தை அன்னைக்கு காலங்காத்தாலேயே எடப்பாடி போயிட்டார். விஜயை பற்றி பேசவே இல்லை. விஜய் இவர்களை ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு கரூரில் 49 பேர் உயிரிழந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு ஐடி வந்து ட்விட்டு போடுறாங்க. இந்த ட்விட்டை போடுறதுக்கு 120 நாள் ஆச்சு அவங்களுக்கு. 4 முனை போட்டியில் கூட்டணி பலம், அதிகார பலம், ஆட்சி பலம், பண பலம் எல்லாத்துலேயும் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு என்னை போட்டு தொடர்ந்து சொல்கிறோம். எடப்பாடிக்கு அது தெரியும். விஜய் கிட்ட போகிறத விட நம்ம இங்கே போயிடலாமேன்னு கூட ராமதாசும் கூட ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா விஜயினுடைய அரசியல் அந்த லட்சணத்தில் இருக்கு. இன்னைக்கு நேரம் தைலாபுரத்துக்கு போயிருக்கணும் சார். அப்பல்லோக்கு நேராக போய் ஹெச்ராஜா எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கணும் சார். ஒரு பொது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிற போது உடல்நல நலிவுற்று வந்தார், எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்தேன். முடிஞ்சு போச்சா? நேராக அப்புறம் போய் பனையூரில் பதிக்குங்க. இப்போ தேமுதிகவுடைய வருகைக்கு பின்னாடி திமுக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா மாறிடுச்சு. காங்கிரஸ் தன்னுடைய டோனை அவங்களே குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இன்னொரு கட்சி வருது, அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி கூடுது இல்லை. அப்ப காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி 40 கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நாங்க அப்படின்னு அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோன் கொஞ்சம் மாறும். கட்சி ஆரம்பிச்ச பிறகு முதல் முறையா திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்குது தேமுதிக. எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் நான் தேமுதிகவை ஆரம்பிச்சிருக்கிறேன்னு விஜயகாந்த் தன்னுடைய முதல் மாநாட்டில் சொன்னார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் அரசியல் செய்த போதும் அதிமுகவோடு சேருகிற வரை அந்த கருத்தில் உறுதியாக தான் இருந்தார். இது காலம் செய்த கோலம்னு தான் சொல்லுவேன். இந்த காலத்துக்கு ஒருத்தர் ஒரே கொள்கையை ஒரே முடிவோடு எல்லாம் பயணிக்க முடியாது. சவால்கள் நிறைந்த அரசியல் களத்தில் இப்போ தினகரனை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிமுகவை மீட்பதற்கு தான் அமமுகன்னு சொன்னவர் இன்னைக்கு அதுக்கான அவசியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துறாருன்னா அதுவும் காலம்தான் அவங்களை கொண்டாந்து தள்ளுது. அப்படி ஸோ இப்போ இல்லை, எங்களுக்கு 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு தலைவர் சொன்னார்னு பிரேமலதா சொல்கிற அளவுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வாய்ப்பு வந்துச்சு. விஜயகாந்த் உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் ஒருவேளை அப்பயே கூட நடந்திருக்கலாம். ஏதோ அவங்கள ஒரு எள்ளி நகையாடணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அரசியல் அப்படி தான். என்ன சார் அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களேன்னா யாரை பார்த்து யாரும் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியும் இல்லை, அதில் அர்த்தமும் இல்லை. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. மற்றபடி ஏதோ கொள்கை முரண்கள் அல்லது கொள்கை ஒத்து போச்சு இன்னைக்கு தான் திமுக கொள்கை நேற்று ஏதாவது மாற்றி ஒரு பிரிண்ட் அவுட் வந்திருக்கா? அப்படிலாம் புதிய கொள்கை ஏதாவது ஒன்றும் வரல. அன்னைக்கு இப்போ திமுகவோடும் அதிமுக அணியோடும் என்டிஏவோடும் பேச்சு நடத்துறதா தகவல் வந்துட்டு தான் இருந்துச்சு. பிரேமலதா அதை மறுத்திருக்கலாம், அது நிஜம் அல்ல. சரி, அவர் நடத்தலை, அவரிடம் இவர்கள் போய் நடத்தினாருன்னு வச்சுப்போம். திமுக என்னவெல்லாம் தர தயாராக இருந்ததோ, தருவதற்கு இப்போ ஒப்புக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே தரதுக்கு அதிமுகவும் தயாராக இருந்தாங்க. அதான் நமக்கு கிடைத்த தகவல். ஒரு ராஜ்யசபா தேர்தல் செலவுகள், இத்தனை கௌரவமான இடங்கள், எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு. அப்போ பிரேமலதா ஏன் இதை தேர்ந்தெடுத்தான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. பெரும்பாலான எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் திமுகவுடன் போகிறது தான் விரும்பினாங்கன்னு சொல்லியிருக்கிறார். நிஜமும் அதுதான். ஏன் 10 இடம் கிடைச்சி 7-8 ஜெயிக்கிறது திமுகவில் சாத்தியம், 15 இடம் கொடுத்தா கூட ஒரு 5ஆவது தேர்மாங்கிறது சந்தேகம் அப்படின்னு அதிமுகவில். அப்படின்னா இந்த பார்வை இருக்குல்ல, 4 முனை போட்டி உறுதியான பிறகு அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏவோடு பயணிப்பதில்லைன்னு விஜய் முடிவெடுத்த பிறகு 4 முனை போட்டி உறுதியாச்சு. அந்த 4 முனை போட்டியில் கூட்டணி பலம், அதிகார பலம், ஆட்சி பலம், பண பலம் எல்லாத்துலேயும் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு என்னை போட்டு தொடர்ந்து சொல்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. எடப்பாடிக்கு அது தெரியும். அதனால தேமுதிக போடுறார். விஜய் கொடி பறந்த போது சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டார். ஏன்னா இருக்கிற அணி 10ஆதுன்னு. டாக்டர் அன்புமணி வந்த பிறகு, தினகரன் வந்த பிறகு அதிமுக அணி வலுப்பெற்றதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. வீழ்த்துவதற்கு போதுமானதான் இன்னைக்கும் இல்லைங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில். இன்னைக்கு சூழல் இன்னும் பிரச்சாரம் தொடங்கி இப்போ வேட்பாளர்கள் தொகுதிகள் முடிவான பிறகு சில கசப்புகள் இனிப்புகள் 2 பக்கமும் நடக்கும். அதை யார் கேப்சர் பண்ணுறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு சூழலில் திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிற மாதிரி பிரேமலதாவும் நினைச்சிருக்கலாம், அந்த கட்சியும் நினைச்சிருக்கலாம். தேமுதிகவுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு அப்போ ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இருவரோடும் பேச்சு நடத்துறாங்கனாலும் 50-50 அவங்களுக்கு தெரியுமில்ல. எடப்பாடினா எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க, சரியா? அவர் நல்ல லீடரா, ஆளுமை உள்ளவர் அப்படிங்கலாம் நீங்கள் டிபேட்டபிள். பக்கா அரசியல்வாதி. அவர் சொல்ல பண்ணிருக்க மாட்டாரா? ஏப்பா அந்த அம்மா வரன்னு நேரம் வந்திருக்குமேப்பா, என்னன்னு கேட்டு சொல்லுன்னு இருப்பார். வேலுமணி 2 நாளாக போட்டு விரட்டியிருப்பார் அவர். இல்லை ஈஷாக்கெல்லாம் ஒன்றா தானே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பார். கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்குமே தவிர பெரிய அதிர்ச்சியெல்லாம் இருந்திருக்காது. இப்போ ஐயோ என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படிங்கிறதுக்குலாம் எடப்பாடி ஆளாக இருக்க மாட்டார். ஒரு ஏமாற்றம் இருக்கும். வேறு எதை வச்சு சரி பண்ணலாம்
அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பார் இனிமேல். சரி, இப்போ ராஜ்யசபாவுடைய தேர்தல் தேதி அறிவிச்சதும் தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ள வந்ததையும் ஒன்றோடு நம்ம ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒன்றோடு தொடர்பு இல்லை, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அறிவிச்சிருந்தாலும் தேமுதிக ஒரு இடத்த டிமாண்ட் பண்ணியிருக்க தான் போகிறாங்க. தேமுதிக வருதா இல்லையான்னு பார்க்கலாம், தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிவு பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, ஏன்னா விளக்கமாக 2 மாதம் முன்னாடி நடைமுறை தொடங்கும். அதன்படி வழக்கமான காலகட்டத்தில் அந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எப்போ அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இல்லை ஏதோ சில காரணங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சு அறிவிச்சாலும் எனக்கு ஒரு இடம் கொடுங்க, எப்போ கொடுக்குறேன்னு எழுதி கொடுங்கன்னு தான் பிரேமலதா கேட்டிருப்பார். அதே போல் அன்புமணி உள்ளே பேசியிருக்கலாம் எடப்பாடியோட, எப்போ கொடுப்பீங்க என்னன்னு கேட்டிருக்கலாம். அப்போ நோட்டிஃபிகேஷனே வரலையே. ஸோ அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்ததால அது திமுகவுக்கு பலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா, இல்லை தேமுதிக அதனால ஒரு பலம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கலாமா? யாருக்கு பலம் இதனால? இப்போ கூட்டணியை அமைக்கிற போதே அதில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு பரஸ்பர பலம் தானே. இப்போ நம்ம 10 இடம் கொடுப்பாங்க, சில சுமைகளை தாங்கிக்குவாங்க, 10ல் 8 ஜெயிக்கலாம். அப்படிங்கிற போது தேமுதிகவுக்கு அது ஒரு எந்த அதிகாரமிக்க பதவி எதுவுமே இல்லாத போது அதற்கென ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு வாய்ப்பு வர்றபோது அது ஒரு பலம் தானே. அது கட்சியினுடைய அது கன்சிஸ்டன்சி இருக்கும், கட்சியை வளர்க்குறதுக்கு உதவும், கட்சியுடைய இருப்பு காட்டும், சட்டமன்ற ஆவணங்களில் ஏறும். தேமுதிக உறுப்பினர் குப்புசாமி எழுந்து இதை கேள்வி எழுப்பினா தேமுதிக பேரோடு தானே அது வரும். ஒரு இயக்கம் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த அதிகார அரசியல் அவசியம். அந்த வகையில் தேமுதிக அது பலம். எப்படியாவது சேர்க்கணும்னு திமுக நினைக்குதுன்னா நமக்கு முழு பலத்தோடு இருக்க இனிமேல் யாருக்கும் இடம் இல்லைன்னு அறிவாலை கேட்ட பூட்டியிருந்தாங்கன்னா நம்ம அதை சொல்லலாம். இன்னும் திறந்தே இருக்கிறத பார்த்தா யார் வந்தாலும் சேர்த்துக்கிற மனநிலை எவ்வளோ இடம் கொடுப்பாங்கிறது வேற. அது திமுக கூட்டணிக்கும் பலம் தான். இப்போ திமுகவுக்கு மட்டுமா, காங்கிரஸ்க்கு அதனால பலம் இல்லையா? கள்ளக்குறிச்சியில் காங்கிரஸ் நிற்குது, அங்கே தேமுதிக வாக்கு வங்கி உள்ள தொகுதியில் அது ஒன்று. சின்ன சேலம் சங்கராபுரம் ஏதோ அந்த ஏரியாவில் ஏதோ ஒன்று காங்கிரஸ் நிற்கினா காங்கிரஸ் தான் பலம். அங்கே விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கு தான் அங்கே பலம். ஸோ அந்த அணிக்கு அது பலம் சேர்க்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்த உடனே பாஜகவோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதிமுகவோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிறது, தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள போனதை கேப்டனுடைய ஆன்மாவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் மன்னிக்காதா? இதை விட இலக்கிய நயமாக திமுக விமர்சிச்சிருக்கோம். ஒருவேளை பிரேமலதா அன்னைக்கு தலைமை கழகத்தில் போய் எடப்பாடி முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலோ அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலோ இவங்க புரண்டு கல்லறையில் புரண்டு படுத்திருப்பார்லாம் யாரோ ஒருத்தர் விமர்சனம் போட்டிருக்கிறாரு. இதே விமர்சனத்தை இன்னும் ஒரு கலை நயத்தோட திமுக விமர்சிச்சிருக்கோம், கோபத்தோடு விமர்சிச்சிருக்கோம். இது இயல்பு தான் சார். விஜயினுடைய அந்த வருகை தினத்தன்று கரூரில் நடந்த அந்த அசம்பாவித அன்னைக்கு காலங்காத்தாலேயே எடப்பாடி போயிட்டு என்ன கொஞ்சம் பொறுப்போடு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லோருமே பொறுப்பாக நடந்துக்கணும்னு அந்த ஃபர்ஸ்ட் அவரில் பேட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் திமுக மேலே சார்ஜை பண்ணிட்டு போயிட்டார். விஜயை பற்றி பேசவே இல்லை, ஒரு தார்மீக பொறுப்பெடுத்துன்னு கூட சொல்லலை. தலைமை கழகத்தில் அதுக்கப்புறம் நடந்த கூட்டம் கூட எப்போ விஜயை பற்றி யாரும் பேசாதே பண்ணார். கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு விஜய் இவர்களை ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு கரூரில் 49 பேர் உயிரிழந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு ஐடி வந்து ட்விட்டு போடுறாங்க. இந்த ட்விட்டை போடுறதுக்கு 120 நாள் ஆச்சு அவங்களுக்கு. அதே உணர்வு தான், அதே உண்மை தான். கூட்டணி இருந்தால் ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. அதனால தான் வெக்கம் கட்டதுன்னு நான் சொல்லுவேன். தேர்தல் அரசியலை பொதுவாகவே சொல்லுவேன் இந்த வார்த்தையை நான். 2016 தேர்தல் சமயத்தில் கலைஞர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, பழம் நழுவி பாலில் விலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போ குறிப்பிட்டார். இப்போ வந்து தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு வரி 2 பேரும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதிமுக வட்டாரம் பிஜேபி உள்ளிட்டவர்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் வாசன் மக்கள் மனநிலைகளுக்கு மாறான முடிவு அப்படிங்கிறாரு. மூப்பனாருடைய பையன் பிஜேபியில் சேர்ந்தது மட்டும் மக்கள் உணர்வுகளோடு ஒன்றிய முடிவா? அது வாசனுக்கு இருக்கிற நெருக்கடி, அந்த கட்சியை தொடர்ந்து நடத்திட்டு போகிறவர்கள் இருக்கிறவருடைய கட்டாயம், நிர்பந்தம், இதெல்லாம் அவர் பிஜேபி பக்கம் தள்ளிச்சு. வேறு சில தனிப்பட்ட காரணங்களும் இருக்கலாம். அது மாதிரி ஒருத்தரும் ஒரு முடிவு எடுக்க தான் செய்வாங்க. அது விமர்சனங்கள் வரதான் செய்யும். சார், இப்போ இதில் வந்து பிரேமலதா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து, நான் ஊருக்கு போய் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையுமே வந்து கருத்தை கேட்டேன். அவங்ககிட்ட வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாரும் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருடைய விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேமுதிக தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணியை தான் விரும்பினாங்களா? பெரும்பாலானுடைய கருத்து ப்ளஸ் தலைவர் சொல்கிறது நல்லதுக்கு தான் ஏற்றுக்கிற மனநிலையை கொண்டவங்க தான் திராவிட இயக்க உணர்வாக. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தானே. பொதுவாகவே தலைவர் ஒரு முடிவு எடுத்தால் கட்சி நல்லது தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிற தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அதிகம், எல்லா கட்சியிலையும். சரிதானா? அந்த வகையில் திமுகன்னு சொல்லியிருப்பாங்க, ஆளுங்கட்சியாக இருக்குது, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, செலவுக்கு நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சி இவங்களோடய போகலான்னு சொல்லியிருக்கலாம். எப்போ அதே செலவு நானும் தர்றப்பான்னு எடப்பாடி சொன்னதுக்கு அதுக்கு வந்த பிறகும் இல்லைம்மா திமுகவோடய போகலான்னு சில மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்கன்னா அந்த கலைச்சூழல்னு அவங்க ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க.
வெற்றி பெற போகிறது இவங்க தானே, நம்ம வெற்றி பெற அணிலே இருக்கலாமேன்னு சொல்லியிருக்கலாம். சில பேர் அதிமுக சொல்லுவாங்க, மெஜாரிட்டி என்ன உணர்வுன்றதானே பார்ப்பாங்க ஒரு கட்சி. ப்ளஸ் தனிப்பட்ட முறையில் தம்பியும் அக்காவும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, தம்பி எதிராக நமக்கு சரியாக வரும், 2 பேரும் உட்காந்து நேற்று நைட்டு பேசியிருப்பாங்கல்ல. நேற்று நைட்டில் முந்தாள் நைட்டு, ஏன்னா நேற்று மதியமெல்லாம் வேலை வீட்டுக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன் சுதீஷ். ஒரு சுயநலம் கலந்த பார்வை பார்க்கறதுல தப்பு இல்லை. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் அமைக்கிற போது தனக்கு தன் கட்சிக்கு போனா போகுதுன்னு, தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்னு பார்த்து தானே எந்த கட்சி முடிவெடுக்கிறாங்க. பிரேமலதா அண்ணன் ஸ்டாலின்னு கூட ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? இல்லை, பல நேரங்களில் விஜயகாந்த் குரு பூஜைன்னு ஒன்று நடத்தினாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் தானே போனாங்க. ஏங்க முந்தா நாள் ஈஷா மையத்தில் வேலுமணி அவங்களும் நிற்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுனாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அண்ணாதிமுக அன்னைக்கு கொண்டு போயிட்டாரு, அவர் சாமியார் சேர்த்து வச்சுட்டாரெலாம் சில பேர் பேசுனாங்க. சாமியார் என்னத்தை அவர் போட்ட இது வேற மாதிரி வேலை செஞ்சுச்சோன்னு இப்போ எரிச்சலில் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் பிரேமலதா நடந்துக்கிட்டார். பொதுவெளியில் அவர் தொடர்ந்து பேசின, ஒரு நாள் திமுக அரசை பாராட்டுவார், இன்னொரு நாள் ஏன் அதிமுகவில் கூட்டணி கதவு மூடிடுச்சுன்னு யார் சொன்னா, அந்த மதுராந்தகம் மீட்டிங்கில் இருந்தால் தான் இறுதி வெடிவுன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்லாம் கேட்டார் பிரேமலதா. அப்போ என்னென்னா, அப்போ இவருக்குன்னு இடம் இருக்குது போல இருக்குன்னு நம்ம நினைச்சோம். இந்த சந்தேகத்தை, யூகங்களை வளர்த்தது பிரேமலதா தான். அவரும் ஒரு காரணம். அவர் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி யூடியூபர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் போட்டு தலையை உருட்டினாங்கன்னா, தலையை கொடுத்தது பிரேமலதா தான். நம்ம உருட்டானு செய்வாங்க அவங்க. இப்போ தேமுதிகவுடைய வருகைக்கு பின்னாடி திமுக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா? இல்லை, அது பலம் கூடி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வலுவான அணிங்கிறத நான் இப்போ இல்லையா முன்னாடி சொல்றேன். தேமுதிக வராதுக்கு முன்னாடி அது வலுவான அணின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இடையில காங்கிரஸால் ஏற்பட்ட சலசலப்புகள் அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சாங்க 2 கட்சியினரும். 2 கட்சி தலைமையும் சில பேர் நினைச்சாங்க, நம்மளை போன்றவர்கள் சொன்னோம். இன்னைக்கு சலசலப்பு எவ்வளோ சீக்கிரம் அடங்குதோ நிச்சயமா திமுக அணி வலுவான அணி தான். யாரும் எதிர்பார்க்கல, டக்குன்னு தேமுதிக உள்ள வந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சின்ன ஆஸ்ட்ரேஷனில் சலசலப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு எப்படியாவது தேமுதிக இழுத்துறோம்லாம் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டார். காங்கிரஸ் தன்னுடைய டோனை அவங்களே குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி கூடுது இல்லை. இன்னொரு கட்சி வருது, போனோட நீங்கள் 2000 ஓட்டில் தோத்தீங்க, எப்போ தேமுதிக 5000 ஓட்டு இருக்குது, பாதிக்கு பாதி போனால் கூட 2500 500 ஓட்டில் நீ ஜெயிப்ப அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு இந்த கட்சிகள் அணியில் வந்து இணைஞ்சதை சொல்கிறேன் நான். திமுக தேமுதிக அணிகள் ஒரே அணியில் அமைஞ்சது. அப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி 40 கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் அப்படின்னு அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோன் கொஞ்சம் மாறும். ப்ளஸ் ரொம்பவும் கொடுத்துட முடியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு குறைஞ்சது 9 கொடுக்கணும். பிரேமலதா 15 கூட ஆசைப்படுவார். ஒரு 7லேருந்து 15க்குள்ளே கொடுத்தாகணும். அந்த கட்சிக்குன்னு இருக்கிற மதிப்பை நான் சொல்கிறேன், பிரேமலதாவுடைய எதிர்பார்ப்பு வச்சுன்னு நான் சொல்கிறேன். 7 இடமா இருந்தால் கூட 7 எங்கேருந்து கொடுப்பாங்க? எல்லாரும் விட்டு கொடுக்கணும், இல்லாட்டி திமுக மட்டுமே விட்டு கொடுக்கணும், அல்லது எந்த கட்சியும் கூடுதலாக கேட்காதீங்க அப்படின்னு ஒரு செக் வைக்கிறதுக்கு தேமுதிகவுடைய வருகை ஒரு ஆயுதமாக ஸ்டாலினுக்கு பயன்படும். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய வருகை, அதாவது புதுசாக உள்ள வரவங்களோட அந்த வருகை அப்படிங்கிறது வந்து இந்த தேமுதிகவோட நின்றுமா, இல்லை இன்னும் யாராவது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. டாக்டர் ராமதாஸ் தான் ஒரே வாய்ப்பு. அது திரும்ப அவ்வளோ வெளிப்படையாக சொன்ன பிறகு ஸ்டாலின் அப்படி ஒரு நெருப்பு குச்சியை கையில் தொட மாட்டார். தேவையில்லாமல் எதுக்குன்னு தான் பார்ப்பார். வரணும்னு ஆசை இருக்கும் அவருக்கு. ராமதாஸ் மேலே மரியாதை வச்சிருக்கிறவர் தான் ஸ்டாலின். தனிப்பட்ட முறையில் ஃபோன்ல எல்லாம் பேசி ஆறுதல்லாம் சொன்ன தகவல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் கூட்டணியில் இல்லாத போதே. திருமாவளவன் இவ்வளவு வெளிப்படையாக சொன்ன பிறகு அப்படி ஒரு ரிஸ்கை ஸ்டாலின் யோசிக்க மாட்டார். ஸோ இனிமேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தங்க வருவாங்களான்னா யாரும் இல்லை இனிமேல். அது ஓபிஎஸ்ஸாகவே இருந்தாலும் நான் சொல்கிறேன். சரி, அப்படின்னா இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் வேற என்ன கட்சிகள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ தேமுதிக இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு, அப்போ வேற யாருக்கான வாய்ப்புகள் நாங்கள் இருக்கு? டாக்டர் ராமதாஸ் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி நடக்கிறதா நம்ம நேற்று கேள்விப்பட்டோம் இல்லையா? எடப்பாடி 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், அப்பா பையன் சண்டைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என் முதல்ல ஜெயிக்கிறத பார்ப்போம்யான்னு சொல்லி அனுப்பிச்சதா கேள்விப்பட்டேன். அதில் கொஞ்சம் யதார்த்தமும் இருக்குது. விஜய் கிட்ட போகிறத விட நம்ம இங்கே போயிடலாமேன்னு கூட ராமதாஸும் கூட ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா விஜயினுடைய அரசியல் அந்த லட்சணத்தில் இருக்குது இன்னைக்கு. அவர் மட்டும் ஒரு அரசியலாக பண்ணால் இந்நேரம் வேற மாதிரி பதற வச்சிருப்பார் எல்லா கட்சிகளையும். ஏனோ அவர் துரதிருஷ்டவசமாக அந்த அரசியலை பண்ண மாட்டார் விஜய். நேரம் தைலாபுரத்துக்கு போயிருக்கணும் சார். டாக்டர் எப்படி இருக்கீங்க, எதை பற்றியும் பேச வரல, டாக்டருடைய உடல்நிலை விசாரிக்க வந்ததுனாலே பாதி பேர் வகுத்தால மாத்திரம் வாங்கியிருப்பாங்க. அது சொல்ல புரியுங்களா? அதுதான் சார் அரசியல். அப்பல்லோக்கு நேராக போய் எச்ராஜா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும் சார். கொள்கை எதிரியெல்லாம் வேற. அவர் ஒரு சக தலைவர். ஒரு பொது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிற போது உடல்நல நலிவுற்று வந்தார், எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்தேன், முடிஞ்சு போச்சா? நேராக அப்புறம் போய் பனையூரில் பதிக்குங்க, உங்களை யார் வேணான்னா. வெளியவே வரமாட்டேன்னா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இவரை நம்பி அதிகாரத்தில் பங்களிக்க நான் தயார்னு சொன்ன பிறகும் யாரும் இங்கே வண்டியை கட்டிட்டு போனதா நான் கேள்விப்படலை.
எல்லாம் தெரிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் ஓடுறாங்க. காரணம் விஜய் தான். அவர் நடத்துகிற இந்த முதிர்ச்சியற்ற அரசியல் தான். கடைசி வரைக்குமே நம்ம யாராலையுமே யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா பிரேமலதா இன்னும் அதிமுக பக்கம் போக போகிறாங்களா, திமுக பக்கம் போக போகிறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் எல்லார்கிட்டையுமே இருந்துட்டு இருந்த சூழலில் பிரேமலதாவை திமுகவை நோக்கி நகர வச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? இந்த களச்சூழல் தான். மற்ற எல்லா காரணிகளையும் நான் சொன்ன மாதிரி அதிமுக கொடுக்க தயாராக இருந்தது, சுமக்க தயாராக இருந்தது. அதை தாண்டி ஒரு திமுக நோக்கி போறாருன்னா காரணம் களச்சூழல். அவர் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, அந்த வெற்றி பெறுகிற அணியில நாம இருப்போம்னு அவர் நினைச்சிருக்கலாம். யார் யார் எந்தெந்த கூட்டணியில் இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு. இந்த சூழல்ல களம் யாருக்கு சாதகமா இருக்கு? பிஜேபியினுடைய அவர்கள் செய்ய காத்திருக்கிற அந்த அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க சட்டத்துக்கு உட்பட்டுதான்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பிஜேபி செய்ய போற காரியங்கள், அதை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் எந்த அளவுக்கு திமுகவுக்கு இருக்கு, அந்த ஆயுதத்தை அதிமுக எந்த அளவுக்கு களத்தில் பயன்படுத்துது, இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. இல்லை ஒரு பார்வை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எழுதி வச்சுங்க சார் திமுக 137 இடம் ஜெயிக்கும் சார் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான சூழல் நிலவுதுன்னு சொல்லுவேன். கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அந்த கட்சிகளை அனுசரித்து போகிற விதம், அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஸ்டாலினை மற்ற கட்சியினர் பார்க்கிற விதம், இதையெல்லாம் வச்சு பார்க்குறது. இவர்கள் இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிற மக்கள் நல திட்டங்கள், செய்ய தவறுன விஷயங்களை அதிமுக எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அதான் நான் சொன்னேன். அதெல்லாம் தனியாக தள்ளி வச்சுட்டு பார்த்தா இவர்கள் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிற விதம், ஸ்டாலின் தன்னை வெளிப்படுத்திக்கிற விதத்தை எல்லாம் வச்சு பார்த்தா திமுகவுக்கு ஒரு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கான சூழல். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.